Hi students, welcome to Udemy Max. இன்னைக்கு நம்ம 12th மேக்ஸ் உங்களோட கிராக் செட் 7 பார்க்க போறோம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களோட சாப்டர் 7 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஸோ இதை நீங்கள் எப்படி கேட்டகரைஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களை ரீச் ஆகும். ஸோ சாப்டர் 7ல் வந்து உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸோ டேஞ்சன்ட் நார்மல், ஸோ எல்லாமே வந்து கர்வ்ஸ் தான். ஸோ டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் ஆஃப் கர்வ்ஸ், ஸோ அதில் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் இல்லை ஸ்லோப் ஆஃப் நார்மல் கேட்கலாம் அண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட பாயிண்ட்ஸ் வந்து உங்களோட ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வந்து ரிலேட்டடாக இந்த 3 சம்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டகரைஸ் பண்ணி படிங்க, அப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் பிட்வீன் கர்வ்ஸ், ஸோ 2 கர்வ்ஸ் கொடுத்துட்டு அதோட ஆங்கிள் கேட்பாங்க. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் மாடல் கொஸ்டின். அண்ட் நெக்ஸ்ட் வந்து தியரம், ஸோ இதில் இருக்கிறது வந்து 2 தியரம், ரோல்ஸ் தியரம் அண்ட் லாக்ரனிஸ் மீன் வேல்யூ தியரம். ஸோ இந்த 2 தியரம் வந்து நீங்கள் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட சீரீஸும் வந்து 2 இருக்குது. ஒன்று மெக்லரன் சீரீஸ், இன்னொன்று வந்து டெய்லர் சீரீஸ். ஸோ இதுவும் வந்து நீங்கள் 2 மார்க்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எவாலுவேட் லிமிட்ஸ், ஸோ லிமிட்ஸ் வந்து உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எய்தர் நீங்கள் நார்மலாகவே லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இல்லைன்னா லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணி லிமிட் வந்து எவாலுவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஸோ இது வந்து நீங்கள் 3 மார்க்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா, லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் அண்ட் கான்கேவிட்டி, பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம், அசிம்டோட்ஸ், இதெல்லாம் வந்து தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சு படிங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட சாப்டர் 7ல் இருக்க டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ இந்தந்த மாடல் கொஸ்டின்ஸ்ன்னு கேட்டகரைஸ் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்க சம் வந்து using Rolle's theorem determine the value of x at which tangent is parallel to x axis for the function. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஸோ இதை வந்து ரோல்ஸ் தியரமில் டிட்டர்மைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து என்ன நோட் பண்ணணுன்னா இது ரோல்ஸ் தியரமா அப்படின்றது மட்டும் நோட் பண்ணால் போதும். ஸோ இது வந்து ரோல்ஸ் தியரமாக இருந்தால் தான் இந்த கேஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அதனால் நீங்கள் கொஸ்டினில் பார்க்க வேண்டியது வந்து யூஸிங் ரோல்ஸ் தியரம் டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், அவ்வளோதான். ஸோ ரோல்ஸ் தியரம்னோட ஃபார்முலா என்னன்னு ஒரு ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ சாப்டர் 7 பார்த்தோன்னே ஒரே ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது, டெரிவேட்டிவ்ஸாக இருக்குது, டிஃப்ரென்ஷியலாக இருக்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஸோ கிராஃப் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சாலே போதும், இந்த சாப்டர் வந்து ஈஸி தான். ஸோ ரோல்ஸ் தியரம்னு என்ன, நார்மலாக ஒரு கிராஃப் வரையும், அந்த கிராஃபில் 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு கிராஃப் இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன். ஸோ இதில் வந்து இந்த தியரம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா, ஸோ இது அதே மாதிரி மீன் வேல்யூ தியரம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த கிராஃப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். ரோல்ஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த கிராஃப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த தியரம் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த கிராஃப் வந்து ரோல்ஸ் தியரமை வந்து ஃபார்ம் பண்ணுதா அப்படின்றத நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ஸோ எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. ஸோ 2 வேல்யூஸ் இருக்கும். ஸோ அந்த 2 வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் வந்து எஃப் ஆஃப் பி, அதோட ஃபங்க்ஷன் தான் வந்து எஃப் ஆஃப் ஏ அண்ட் எஃப் ஆஃப் பி. ஸோ எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி அப்படின்னு இருந்துச்சுன்னா சின்றது வந்து அதோட சென்டர் இல்லை ஸ்லோப் ஏதாவது எடுத்துக்கலாம். சி பிலாங்ஸ் டு ஏ கமா பி, அப்போ f dash of c is equal to 0. ஸோ இதுதான் வந்து ரோல்ஸ் தியரம். ஸோ இப்படி எவாலுவேட் பண்ணி நம்ம அதோட வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதே வந்து லாக்ரன்ஸ் மீன் வேல்யூ தியரம் வந்து அதோட கிராஃபோட ஃபார்மேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து இதுலேயும் அதே மாதிரி ஏ அண்ட் பி பாயிண்ட்ஸ் இருக்கும், சி சென்டர் இருக்கும். ஸோ சி பிலாங்ஸ் டு ஏ கமா பி, சின்றது வந்து ஏ கமா பிக்குள்ளே இருக்க ஒரு நம்பர் தான். அந்த டைமில் f dash of c is equal to f of b minus f of a the whole divided by b minus a. ஸோ இந்த 2 தியரம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களோட கிராஃப் ஃபார்மேட் வந்து எந்த ஃபார்மேட்டில் வரும். ஸோ இந்த தியரம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதோட கிராஃப் வந்து இந்த ஃபார்மேட்டில் வரும். அண்ட் இந்த தியரமில் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த கிராஃப் வந்து இந்த ஃபார்மேட்டில் வரும். ஸோ கிராஃபோட அட்வான்ஸ் தான் வந்து இந்த தியரம் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சீரீஸ். ஸோ சீரீஸ் வந்து என்னென்னா
அதே தான். ஸோ கிராஃப் தான். ஸோ கிராஃபோட ஃபார்மேட் வந்து என்ன சீரீஸில் இருக்குது? ஸோ எஃப் ஆஃப் மெக்லரன் சீரீஸ்னால் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் 0 இன்டூ எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் எக்ஸெட்ரா அப் டு போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி டெய்லர் சீரீஸ்ன்றது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 by 1 factorial plus f double dash of 1 the whole divided by 2 factorial into x minus 1 the whole square etc. அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ மெக்லரன் சீரீஸ்ன்றது வந்து எஃப் ஆஃப் 0லேயே வந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். இதே டெய்லர் சீரீஸ்ன்றது வந்து வேல்யூ வந்து 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அதோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ மெக்லரன் சீரீஸ் வந்து நார்மலாக இருக்கும். டெய்லர் சீரீஸ்ன்றது இந்த கிராஃபில் ஒரு மூமெண்ட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதுக்கு ரெண்டுத்துல இருக்க டிஃப்ரென்ஸ். ஆனால் எல்லாமே வந்து கிராஃப் ரிலேட்டட் தான். ஸோ இந்த கிராஃப் வந்து நீங்கள் அட்வான்ஸ்டாக போகிறது தான் வந்து இந்த தியரம் அண்ட் சீரீஸ் எல்லாமே. ஸோ கிராஃப் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ வாங்க இதோட சம் என்னன்னு பார்க்கலாம். அண்ட் இப்போ நான் எடுத்திருக்க சம் வந்து யூஸிங் ரோல்ஸ் தியரம் டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ ரோல்ஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அட் விச் டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ் ஃபார் த ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ரோல்ஸ் தியரமோட கேஸ். ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இது ரோல்ஸ் தியரமா. ஸோ இதில் வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்களா? ஸோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இதோட ஃபங்க்ஷன் நம்ம கிவன் ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பை எக்ஸ் ப்ளஸ் 2 இல்லை எக்ஸ் பிலாங்ஸ் டு -1, 6. ஸோ இது வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கணும், இது வந்து நம்ம பின்னு எடுத்துக்கணும். ஸோ நமக்கு தேவை வந்து எஃப் ஆஃப் ஏ அண்ட் எஃப் ஆஃப் பி. ஏன்னா ரோல்ஸ் தியரம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேஸ் இருக்கணும்னா எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பின்னு செக் பண்ணணும். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் அண்ட் எஃப் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் இந்த ஏவும் பியும் இந்த லிமிட்ல இந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பை எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தியரம் எழுத முன்னாடி அதோட கேஸ் வந்து 2 கேஸ் இருக்கும், அதை எழுதணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் is continuous. F of x is continuous in -1, 6. ஸோ ஏன்னா இது வந்து தியரம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது இந்த ஃபங்க்ஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் இன் க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, 6ன்னு எழுதலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் differentiable in open interval -1, 6. ஸோ இதை நம்ம ஏன் ஸ்ட்ரெயிட்டாக எழுதுறோம்னா கொஸ்டின்லேயே அவங்க சொல்லிட்டாங்க at which tangent is parallel to x axis for the function. ஸோ அதனால நம்ம கேஸ் செக் பண்ணாமல் f of x is continuous and f of x is differentiable எழுதிக்கலாம். ஏன்னா இது வந்து ரோல்ஸ் தியரம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதனால ஸ்ட்ரெயிட்டாக அந்த 2 கேஸ் எழுதிட்டு நம்ம வந்து வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ ஏ ஸ்கொயர், ஏ வந்து -1, ஸோ -1 ஸ்கொயர் -2 into -1 whole divided by -1 plus 2. அதே மாதிரி b ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ f of b is equal to xக்கு பதிலாக bன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ 6 ஸ்கொயர் -2 into 6 the whole divided by 6 plus 2 which is equal to 1 plus 2 by 1 which is equal to 3. 3 by 1 3 the answer. So f of a ஓட வேல்யூ வந்து 3. And next வந்து f of b is equal to 36 minus 12 whole divided by 8 which is equal to 24 by 8. So 24 by 8 வந்து 3 தான். So f of a வந்து 3 தான், f of b வந்து 3 தான். ஸோ நமக்கு ரோல்ஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா நமக்கு கேஸ் வந்து என்னது, f of a வந்து f of b-ஆ இருக்கணும். ஸோ நம்மளோட f of a வந்து f of b-ஆ இருக்கு. Therefore, so f of a is equal to f of b. Therefore, c belongs to a, bன்னு எழுதிக்கோங்க. இப்போ வந்து f dash of c வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ f dash of c is equal to 0. ஸோ 0ன்னு எவாலுவேட் பண்ணி நம்மளோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ f dash of c, ஸோ f dash of c வந்து கிவனை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எக்ஸ் டேர்மாக இருக்கிறத சி டேர்மாக எழுதிக்கலாம் கிவன் கொஸ்டின். ஸோ c ஸ்கொயர் minus 2c by c plus 2. ஸோ இது வந்து u by v ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ நம்ம கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணி இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ கோஷன்ட் ரூல் வந்து என்னது,
vu dash minus uv dash divided by v square. vu dash minus uv dash divided by v square. ஸோ இதுதான் நம்மளோட கோஷன்ட் ரூல். ஸோ இதுதான் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ f dash of c is equal to v. ஸோ v வந்து c plus 2 into u dash. ஸோ u dash இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 2c minus 2 வரும். ஸோ 2c minus 2 minus uv dash. ஸோ u வந்து அப்படியே எழுதிக்கணும், c square minus 2c into v dash. ஸோ v dash டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு இந்த இடத்துல c மட்டும் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ 1. ஸோ 1. ஸோ இது வந்து 0 ஆயிரும். the whole divided by v square. v square வந்து c plus 2 the whole square which is equal to, ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு c ஆல் மல்டிப்ளை பண்ணும், நெக்ஸ்ட்டு 2 ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 2c into c வந்து 2c square. ஸோ 2c into 2 into c வந்து minus 2c and next 4c plus 4c minus 4 and next இதே மாதிரி மைனஸ் ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், minus c square plus 2c the whole divided by c plus 2 the whole square. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் 2c square minus c square. ஸோ அதனால் நமக்கு c square வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு 4c minus 2c plus 2c கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது வந்து நமக்கு 4c. ஸோ ப்ளஸ் 4c அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ minus 4 which is equal to 0. the whole divided by c plus 2 the whole square வரும். ஸோ அது வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் போகும்போது நமக்கு 0 ஆயிரும். ஸோ மேலே நியூமரேட்டர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ இதோட ரூட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஃபார்முலா வந்து என்னது? ஸோ x is equal to minus v plus or minus root of b square minus 4ac the whole divided by 2a. ஸோ அதனால நம்ம இல்லை ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ வந்து 4, சியோட வேல்யூ வந்து minus 4. ஸோ c is equal to minus b. ஸோ minus 4 plus or minus root of b square. ஸோ b square வந்து 4 square. 4 square வந்து 16 minus 4 into a வந்து 1, c வந்து minus 4 whole divided by 2 into a வந்து 1. So which is equal to minus 4 plus or minus root of 16. So minus of minus வந்து plus ஆயிரும். So plus 16 whole divided by 2 which is equal to minus 4 plus or minus root of 32 divided by 2 which is equal to, so இந்த இடத்துல நான் வந்து 32 வந்து 8 into 4 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ 8 into 4 வந்து 32 எழுதலாமா? ஸோ இதுக்கு ரூட் எடுத்தால் 4க்கு ரூட் எடுத்தால் 2 வரும். ஸோ 2 root 8ன்னு வரும். அகெயின் 8 வந்து நான் 4 into 2ன்னு எழுதுறேன். ஸோ 4க்கு ரூட் எடுத்தால் 2 வரும். ஸோ வெளியில் இன்னொரு 2 வரும். 2 2s are 4. ஸோ 4 root 2ன்னு வரும். ஸோ இப்படி நீங்கள் எழுதலாம். இல்லைன்னா root 16 into 2ன்னு எழுதலாம். ஸோ ரூட் ஆஃப் 16 2s வந்து 32 தான். ஸோ 16க்கு ரூட் எடுத்தால் 4, பேலன்ஸ் இருக்கிறது வந்து root 2. ஸோ நீங்கள் வந்து இந்த ரெண்டு மாடலில் எப்படி வேணால் போடலாம். ஸோ minus 4 plus or minus 4 root 2 whole divided by 2. ஸோ இதில் வந்து நான் 2 காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ c is equal to minus 2. ஸோ c is equal to 2 காமனாக எடுத்துட்டா minus 2 plus or minus 2 root 2 whole divided by 2. ஸோ 2 2 கேன்சல் ஆயிரும். c ஓட வேல்யூ வந்து minus 2 plus or minus 2 root 2. ஸோ இந்த சம்மில் வந்து நமக்கு கோஷன்ட் ரூல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பிக்கராக இருக்குது. அண்ட் கோஷன்ட் ரூல் இல்லாமல் நார்மலாக நீங்கள் டிரைவ் பண்ணிங்கன்னா இந்த சம் வந்து சின்னதாக கூட. நெக்ஸ்ட் நான் எடுத்திருக்க சம் வந்து யூஸிங் லாக்ரேஞ்ச் மீன் வேல்யூ தியரம். ஸோ மீன் வேல்யூ தியரம் டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணால் போதும். அட் விச் டேஞ்சன்ட் இஸ் parallel to the secant line at the end points of the given interval. ஸோ அப்படின்னா வந்து கிவன் ஃபங்க்ஷன் வந்து மீன் வேல்யூ தியரம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றது தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ மீன் வேல்யூ தியரம் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா f dash of c is equal to f of b minus f of a whole divided by b minus a. ஸோ இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ வந்து இந்த கேஸ்லேயே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க லாக்ரேஞ்ச் மீன் வேல்யூ தியரம் வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு. ஸோ அதனால நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ்
in closed interval 3,11 எழுதணும். and next வந்து b f of x is differentiable in open interval. so open interval 3,11. so இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா क्वेश्चन இருக்குறதுனால எடுத்து எழுதிக்கலாம். so next வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து f of b f of a. so f of b so இது வந்து நம்மளோட a and b. so f of b வந்து என்னது? so இதுல 11 substitute பண்ணும். so f of b is equal to 11 minus 2 into 11 minus 7 which is equal to 9 into 4. so 9 4s are 36. and next வந்து f of a. so f of a வந்து இந்த இடத்துல 3 substitute பண்ணும். so 3 minus 2 into 3 minus 7 which is equal to 1 into minus 4 which is equal to minus 4. so f of a வந்து f of b இருக்கணும்ன்றது வந்து இந்த கேஸ்ல ரோல்ஸ் தியரம் மாதிரி கிடையாது இதுல. so மீன் வேல்யூ தியரம்ல வந்து f of a is not equal to f of b ஆகவும் இருக்கலாம். and இப்போ நம்ம தேவை வந்து f dash of c. so given வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். so f of x is equal to x minus 2 into x minus 7 இருக்கா. so இது வந்து நான் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். so x square minus 7x minus 2x plus 14. so x square minus 9x plus 14. so இதுதான் வந்து f of x. so இது வந்து f dash of c find out பண்ணலாம். so f dash of c c னு எழுதும்போது எப்படி எழுதணும்? c square minus 9c plus 14 எழுதணும். so இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of c is equal to 2c minus 9 வரும். so 2c minus 9 is equal to so 2c minus 9. so இதோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதை எடுத்துட்டு போய் நம்ம ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். so f dash of c is equal to f of b minus f of a divided by b minus a. so f dash of c ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, f of b f of a ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. so given value a and b இருக்கு. so ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். so f dash of c வந்து 2c minus 9 is equal to b வந்து f of b வந்து 36. so 36 minus so f of a வந்து minus 4. so minus of minus வந்து plus ஆயிரும். so plus 4 whole divided by b minus a. so b வந்து 11 11 minus 3. so 2c minus 11 is equal to 40 by 8. so 2c minus 9 is equal to 5. so 2c is equal to 9. so இந்த பக்கம் போயிடுச்சுன்னா plus 5 9 plus 5 ஆயிரும். so 2c is equal to 14. c is equal to 14 by 2. so 14 by 2 வந்து 7. so c belongs to limit 3 and 11 குள்ள தான் இந்த வேல்யூ ஃபாலோ ஆகுது. so c belongs to 3 closed interval 3,11. and next question வந்து write the Maclaurin series expansion of the function. so given question வந்து cos x. so இதை வந்து Maclaurin series தான் நம்ம expand பண்ணி எழுதணும். so Maclaurin series ஓட formula வந்து என்னது? f dash of f of x is equal to f of 0 plus f dash of 0 into x by 1 factorial plus f double dash of 0 into x square by 2 factorial etc. அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட வேல்யூ எடுத்து எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஃபங்க்ஷன் derivatives values. so functions derivatives values. so values வந்து நமக்கு எப்பவுமே 0 தான். so value வந்து x is equal to 0 னு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும் Maclaurin சீரிஸ்ல. so function வந்து f of x is equal to cos x. so cos 0 இருக்கும்போது அதோட வேல்யூ வந்து 1. and next வந்து f dash of x. so இது வந்து one time differentiate பண்ணா cos x differentiate பண்ணா minus sin x. so அதே மாதிரி 0 substitute பண்ணா minus sin 0. so minus sin 0 ஓட வேல்யூ வந்து 0. and next வந்து f double dash of x. so f double dash of x is equal to again இதை வந்து differentiate பண்ணா sin x differentiate பண்ணா cos x. so minus வந்து அதே மாதிரி தான் இருக்கும் minus cos x. so minus cos 0 which is equal to minus 1. so இதுதான் வந்து கீழே இந்த ஃபார்மேட்டில் எழுத போகிறோம் சீரீஸ் ஃபார்மேட்டில். ஸோ f of x is equal to f of 0. ஸோ f of 0 ஓட வேல்யூ வந்து என்னது 1
plus f dash of 0. So f dash of 0 வந்து 0 plus 0 into x divided by 1 factorial. So 1 factorial வந்து 1 தான் plus f double dash of x. So f double dash of x வந்து minus 1. So minus 1 into x square whole divided by 2 factorial. So 2 factorial வந்து 1 into 2 நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து 2 factorial எழுதிக்கலாம் எக்ஸெட்ரா அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து 1 ப்ளஸ் இந்த டேர்ம் 0வால் மல்டிப்ளை பண்ணுறதுனால 0. ஸோ இது மட்டும் நமக்கு வரும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். ஸோ இது வந்து சீரியஸில் கேட்டிருக்கிறதுனால ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஸோ அதனால இன்னும் 2 டேர்ம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஏன்னா இந்த டேர்ம் வந்து நமக்கு 0 ஆயிடுச்சு இல்லை. ஸோ அதனால இன்னும் 2 டேர்ம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது அகெயின் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு வந்து மைனஸ் சைன் எக்ஸ் வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் அகெயின் சைன் 0. ஸோ சைன் 0ஓட வேல்யூ வந்து 0. அண்ட் அகெயின் இதை வந்து இன்னும் ஒரு டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஏன்னா சீரீஸ் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால. ஸோ சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அகெயின் வந்து இது வரும் காஸ் எக்ஸ். ஸோ காஸ் 0ஓட வேல்யூ வந்து 1. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ f double dash of 0. So அதோட வேல்யூ வந்து 0. So 0 into x cube the whole divided by 3 factorial. So etc up to next வந்து 1. So 1 into x power 4 the whole divided by 4 factorial. So இது வந்து 0ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால நமக்கு இந்த இடம் வந்து என்ன ஆயிரும் 0 ஆயிரும் அண்ட் ப்ளஸ் எக்ஸ் பார் 4 டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் எக்ஸெட்ரா அப் டு போய்கிட்டே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்க சம் வந்து ரைட் த டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் லாக் எக்ஸ் அபவுட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அபவுட் 3 நான் ஜீரோ டேர்ம்ஸ் ஃபார் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ இதில் நம்ம கேட்டிருக்கிறது வந்து டெய்லர் சீரீஸ். ஸோ கிவன் ஃபங்க்ஷன் வந்து லாக் எக்ஸ் அபவுட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. So Taylor series ஓட format எப்படி இருக்கும்? f of x is equal to f of 1 plus f dash of 1 by 1 factorial into x minus 1 plus f double dash of 1 by 2 factorial into x minus 1 the whole square etc up to போய்கிட்டே இருக்கும். அவங்க எதுவரை கேட்டிருக்காங்கன்னா up to 3 non-zero terms for x is greater than 0. ஸோ வந்து 3 non-zero terms வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம given function வந்து f of x is equal to log x. ஸோ நமக்கு தேவை வந்து f of 1. ஸோ f of 1 is equal to log of 1. ஸோ log 1 ஓட வேல்யூ வந்து 0. அண்ட் அகெயின் இது டேபிள் ஃபார்மேட்டில் போட்டுக்கோங்க. again f dash of x. So log x differentiate பண்ணா வந்து நமக்கு 1 by x ன்னு வரும். So 1 by x f of f dash of 1 which is equal to 1 by 1. So 1 by 1 ஓட வேல்யூ வந்து 1 தான். And again double dash of x again இது differentiate பண்ணா நமக்கு வந்து u by v ஃபார்மேட்ல வரும். So நீங்க differentiate பண்ணும்போது minus x bar minus 2 ன்னு வரும். So இத வந்து வேல்யூ அப்ளை பண்ணா f double dash of 1 is equal to minus 1 the whole power minus 2 which is equal to minus 1. So square பண்ணும்போது 1 தான் வரும். ஆல்ரெடி முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு. So minus 1. And next வந்து f again differentiate பண்ணும்போது இந்த பவர் வந்து முன்னாடி வந்துரும். So minus 2 minus of minus வந்து plus 2 ஆயிரும். x bar minus 2 minus 1 வந்து minus 3. So x bar n ஃபார்மேட்ல. So x bar n ஓட ஃபார்முலா என்னது? n x bar n minus 1. So அந்த ஃபார்மேட்ல இது வந்து டிரைவ் பண்ணும். So டிரைவ் பண்ணி அதோட வேல்யூ 1 ன்னு அப்ளை பண்ணா so 2 into 1 the whole power minus 3. So 2 into minus 1 தான வரும். So f next derivative வந்து so x bar n. So x bar n ஃபார்முலாட்ல நம்ம வந்து டிரைவ் பண்ணா so minus of minus வந்து plus ஆயிரும். So 2 x bar minus 3 ன்னு வரும். So இது எப்படி எழுதிக்கலாம்? 2 by x bar 3 ன்னு எழுதிக்கலாமா? So 2 by x bar வந்து 1 bar 3. So 2 வெறும் வந்து 2 தான் வரும். So நம்மளோட வேல்யூ வந்து 2. நெக்ஸ்ட் நம்ம
கேட்டிருக்கிறது வந்து அப் டு 3 நான் ஜீரோ டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு 0 வந்துடுச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு 3 நான் ஜீரோ டேர்ம்ஸ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து டெய்லர் சீரிஸ் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். ஸோ f of x is equal to f of 1ஓட வேல்யூ வந்து 0 ப்ளஸ் f dash of 1 வந்து 1 divided by 1 factorial. So 1 divided by 1 factorial value வந்து 1 தான் into x minus 1 plus f double dash of 1 வந்து minus 1. So minus 1 by 2 factorial value வந்து 1 into 2. So 2 into x minus 2 the whole square and 3 factorial. So 3 f double dash of x double dash of x வந்து 2. So plus 2 divided by 3 factorial. So 3 factorial வந்து நமக்கு 3 1 into 2 into 3. So 1 into 2 into 3 வந்து நமக்கு 6 வரும் into x minus 1 the whole cube etc. அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த டேர்ம் வந்து நமக்கு 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் வந்து x minus 1 minus 1 by 2 into x minus 1 the whole square plus இதை simplify பண்ணால் 1 by 3 into x minus 1 the whole cube etc. அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்து 3 நான் ஜீரோ டேர்ம்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு 0 ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி டெய்லர் சீரீஸ் வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்க சம் வந்து எவாலுவேட் த லிமிட்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வெறும் வந்து எவாலுவேட் த லிமிட்ஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லைனா யூஸ் எல் ஹாபிட்டல் ரூல் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எவாலுவேட் த லிமிட்ஸ்ன்னு கேட்கலாம். ஸோ எவாலுவேட் த லிமிட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்களே நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் தான் போடணும். எய்தர் நம்ம நார்மலாக லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு வேல்யூ வராத பட்சத்தில் எல் ஹாபிட்டல் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து எல் ஹாபிட்டல் ரூல் அப்ளை ஆகும்னா, ஸோ நம்ம லிமிட் அப்ளை பண்ணி நம்மளோட வேல்யூ வந்து 0/0 ஆர் infinity/infinity ஆர் 0/infinity ஆர் 1/infinity. ஸோ இந்த மாதிரி கேஸ்லாம் நமக்கு வந்துச்சுன்னா, ஸோ இதெல்லாம் வந்து இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து எல் ஹாபிட்டல் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ எல் ஹாபிட்டல் ரூல். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து எல் ஹாபிட்டல் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த கேஸ் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ நார்மலாக நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி கேஸில் வந்துச்சுன்னா, ஸோ அந்த கேஸ் வந்து இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம எல் ஹாபிட்டல் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ நத்திங் பட் நம்ம வந்து கிவன் ஃபங்க்ஷனை இன்னொரு வாட்டி டிரைவ் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இதில் கேஸு. ஸோ எவாலுவேட் த லிமிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்து லிமிட் எக்ஸ் பிலாங்ஸ் டு π/2 secant x by tan x. ஸோ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துட்டாங்க, π/2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ secant x வந்து நம்ம எப்படி எழுதலாம், சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறேன்னா லிமிட் ஆஃப், ஸோ secant x வந்து நான் 1/cos xன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி tan வந்து எப்படி எழுதலாம், sin x by cos xன்னு எழுதலாமா. ஸோ இதில் வந்து என்ன ஆயிரும், cos and cos வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது வந்து லிமிட் ஆஃப் x belongs to π/2 and 1/sin x. ஸோ இதுதான் நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் 1/sin π/2 which is equal to 1/sin π/2ஓட வேல்யூ 90 டிகிரியோட வேல்யூ வந்து என்னது 1 which is equal to 1. ஸோ நம்மளை சப்ஸ்டியூட் பண்ணி அதோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்மளோட வேல்யூ வந்து 1 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நார்மலாக இந்த லிமிட்டை வந்து எவாலுவேட் பண்ணியாச்சு. ஆனால் லிமிட் வந்து நமக்கு கேஸ் இந்த 4 கேஸில் இருக்கும்போது தான் நம்ம வந்து எல் ஹாபிட்டல் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ அது இந்த சம்மில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ லிமிட் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு 1 ப்ளஸ் ஸோ 2/x² minus 1 minus x/x minus 1. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட லிமிட்டை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ லிமிட் to 1 ப்ளஸ், ஸோ இதை நான் சால்வ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ டிவைடட் பை, ஸோ x² minus 1 into x minus 1ன்னு இருக்கா. ஸோ இதை வந்து நம்ம டினாமினேட்டர் சேம் ஆக்குனா x² minus 1 into 2 இந்த இடத்துல சேமாக இருக்குது. மைனஸ் எக்ஸோட வேல்யூவில் வந்து நம்ம x plus 1 வந்து ஆட் பண்ணணும். ஸோ x plus 1 ஆட் பண்ணால் நமக்கு வந்து x² minus 1 வந்துடும். ஸோ x² minus 1ஓட வேல்யூ வந்து a² minus b² ஃபார்மேட்டில். ஸோ a plus b into a minus b. ஸோ இந்த ஹோல் டேர்ம் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து x minus 1 இருக்குது. ஸோ x plus 1ஆல் இந்த இடத்துல நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இன்ட்டு x plus 1
which is equal to limit of 1 plus, so 2 minus x square minus x divided by x square minus 1. ஸோ இந்த இடத்துல லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் 2 minus 1 square வந்து 1 minus 1 divided by 1 square வந்து 1 minus 1 which is equal to 2 minus 2 வந்து 0, 1 minus 1 வந்து 0. ஸோ 0 by 0 அந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து எல்ஹாபிட்டல் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ வந்து நமக்கு 0 by 0 வந்திருக்கு. ஸோ 0 by 0 வந்து இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து எல்ஹாபிட்டல் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நத்திங் பட் நம்ம வந்து திருப்பி அதை டிரைவ் பண்ணணும். ஸோ யூஸிங் அப்ளையிங் எல்ஹாபிட்டல் ரூல். ஸோ என்ன பண்ணணும்னா லிமிட் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு 1 ப்ளஸ், ஸோ இதை வந்து நம்ம டிரைவ் பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வந்து நமக்கு 0 ஆயிரும். ஸோ இது வந்து minus 2x minus 1 divided by 2xன்னு வரும். ஸோ இது வந்து 0 ஆயிரும். ஸோ இப்போ நம்ம திருப்பி லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1ன்னு வந்து லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் minus 2 into 1 minus 1 divided by 2 into 1. ஸோ minus 2 minus 1 by 2 which is equal to minus 3 by 2. ஸோ நம்மளோட வேல்யூ வந்து நார்மலாக கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இதோட வேல்யூ.